அதாவது ஒரு ஒரு பெரிய டைரக்டர், அவருடைய பையன் சக்தி வாசு. அவரால சினிமால பரிமளிக்க முடியல. பிக் பாஸ்க்குள்ள போன எவனுமே தேர்னதில்ல. பிக் பாஸ்க்குள்ள பப்ளிசிட்டி கிடைக்கும்னு போனாரு. ஆனா பப்ளிசிட்டி கிடைச்சது, அது வந்து சினிமாவுக்கு பயன்படுத்தல. ஏன்னா வழிகாட்டுவதற்கு ஆளே இல்லைங்கிறாரு. ஏப்பா, ஊருக்கே வழிகாட்டுவர் உங்க அப்பா பி வாசு. அவரு இருக்கும்போது நீ வந்து எனக்கு வழிகாட்ட ஆள் இல்லைங்கிற. கதவை மூடிக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் திறந்து வச்சுக்கிட்டே செஞ்சேன். இதெல்லாம் எந்த நடிகனாவது சொல்லுவானா? 2 பேரும் இந்த பட ப்ரமோஷனுக்காக சேர்ந்து போறாங்க. அதை வச்சு சிலர் வதந்தி பரப்பி விட்டுருக்கலாம். ஆனா இந்த வதந்தி உண்மையாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். இது காவியா மாறன் சைடில் இருந்தால் பரப்புறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அனிருத் அந்த மாதிரி ஆள் இல்லை. ஆனால் அனிருத் காதல் மன்னன். பல படங்கள் நடித்தார். அவங்க அப்பாவும் இப்போ அவர் டைரக்ஷனில் ஒரு பெரிய படம் தயாரித்தார். எதுவுமே ஓடலை. அது காரணம் நான் சொன்னேன்ல, நேரம் சரியாக அமையலைன்னா இப்படித்தான் இருக்கும். ஜகஜால கில்லாடி வேலைலாம் பண்ணாங்க மனோரமா. அவரால் 2, 3 படங்களில் துணை வேடங்களில் நடிக்க முடிந்தது. கதாநாயகன் மாறவே முடியவில்லை. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகர் மற்றும் யூடியூபர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், சமீபத்தில் இந்த பி வாசு அவர்களோட மகன் சக்தி அவர்கள் பிக் பாஸ் சக்தினா தான் நிறைய பேத்துக்கு தெரியும். அந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கு இப்போ சிஎம்ஆ இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களே சார். அதாவது ஒரு பெரிய டைரக்டர், அவருடைய பையன் சக்தி வாசு. அவரால் சினிமாவில் பரிமளிக்க முடியல. அவங்க அப்பாவே 2, 3 படம் எடுத்தார். அதுக்கப்புறம் வெளியிலையும் 1 படம் 2 படம் நடித்தார். ஆனால் அவருக்கு நடிப்பு திறமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நேரம் சரியில்லை அனுமதியில் ஒரு படம் இல்லை. அதுக்கப்புறம் பிக் பாஸில் போனார். பிக் பாஸுக்குள்ளே போன எவனுமே தேர்னதில்லை. பிக் பாஸுக்குள்ளே பப்ளிசிட்டி கிடைக்குன்னு போனார். ஆனால் பப்ளிசிட்டி கிடைச்சது, அது வந்து சினிமாவுக்கு பயன்படுத்தலை. எப்போவுமே தன்னை பற்றி பலவீனமான விஷயங்களை வெளியே சொன்னால் அது எதிர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்தும். அதான் உண்மை. உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, டைரக்டர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ் பாரதின்னு பேர் வச்சுருந்தார். நல்ல நடிகர். பல படங்கள் நடித்தார். அவங்க அப்பாவும் இப்போ அவர் டைரக்ஷனில் ஒரு பெரிய படம் தயாரித்தார். எதுவுமே ஓடலை. அது காரணம் நான் சொன்னேன்ல, நேரம் சரியாக அமையலைன்னா இப்படித்தான் இருக்கும். இப்போ அம்பிகா ராதா சகோதரிகள் பத்மினி, லலிதா பத்மினி மாதிரி ஓஹோன்னு இருந்தாங்க. ஆனால் அம்பிகா தன்னுடைய 2 மகள்களையும் கதாநாயகி இயக்க விரும்பினார். ஒரு படம் மட்டும் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஓடலை. ஒழுங்குமுறையாக கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் ஆகிட்டார். சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும். 7 வருஷம் 8 வருஷம் 3 வருஷம்ன்ட்டு சஸ்டெயின் ஆவாங்க நடிகையா, நல்ல நேரம் இருக்கும். ஆனால் பலருக்கு இப்படித்தான். ஏன் ஆனானப்பட்ட 1000 படங்கள் தாண்டிய ஆட்சி மனோரமாவுடைய மகன் பூபதி படத்தில் கதாநாயகனா எப்படியாவது தன் பையனை முன்னுக்குன்றோன்ட்டு ஜகஜால கில்லாடி வேலைலாம் பண்ணாங்க மனோரமா. அவரால் 2, 3 படங்களில் துணை வேடங்களில் நடிக்க முடிந்தது. கதாநாயகன் மாறவே முடியவில்லை. தேங்காய் சீனிவாசன் அவருடைய மகளை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணார். முடியவே இல்லை. மேஜர் சுந்தரராஜன் அவருடைய மகன் மேஜர் கௌதம் நல்ல 2 படம் சூப்பர் ஹிட்டாக போடுச்சு. அதுக்கப்புறம் எந்த படம் ஓடலை. அதுமாரி நைஸ்வே வேந்தர் நாகேஷ் அவருடைய மகன் நடிக்க வந்தார். 2 படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அவருடைய கேரக்டர் சரியில்லாத காரணத்தினாலே அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இப்போ 1, 2 படங்களை வந்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்கிறேன், இப்படி அடிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இப்போ பி வாசு மகனும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காரு. சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டி ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு வழிகாட்டுவதற்கு ஆளே இல்லைங்கிறாரு. ஏப்பா, ஊருக்கே வழிகாட்டுவர் உங்கள் அப்பா பி வாசு. அவர் இருக்கும்போது நீ வந்து எனக்கு வழிகாட்ட ஆள் இல்லைங்கிற. நான் ரொம்ப கெட்ட பையன் ஆயிட்டேன். கெட்ட சவகாசம், எல்லா பழக்கங்களும் என்கிட்ட இருந்துச்சு. கதவை மூடிக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் திறந்து வச்சுக்கிட்டே செஞ்சேன். இதெல்லாம் எந்த நடிகனாவது சொல்லுவானா? இல்லை எந்த இயக்குனருடைய மகன் தான் இப்படி சொல்லுவானா?
இப்படி புலம்பியிருக்காரு. அது எனக்கு வருத்தமா இருந்துச்சு. அப்பா கிட்ட ஆலோசனை கேட்டாரா? இல்லையா? அப்படிங்கிறது தெரியல. அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்தத சொல்லியிருக்காரு. அதாவது படுத்து கிடந்து எச்சில் துப்புனாரா? என்னது நமக்கு தெரியல. ஆனா இது நல்லதல்ல. இப்படி அவர் பேசியிருக்கவே கூடாது. அந்த பழக்கத்துல இருந்து மீட்டெடுத்தது எனக்கு சிம்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா. சிம்பு தான் என்னுடைய வழிகாட்டிங்கிறாரு. சிம்பு என்னைக்காச்சும் இப்படி பேசியிருக்காரா? அவரும் விளையாட்டு பிள்ளை தான். ஆனா மிகச்சிறந்தவர். நல்லா பாட்டு எழுதுவாரு, நல்லா மியூசிக் போடுவாரு, நல்லா டான்ஸ் கம்போஸ் பண்ணுவாரு, வில்லனை அடிப்பாரு, கதானை அடிப்பாரு, நல்லா டைரக்ட் பண்ணுவாரு. என்னைக்காவது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா, புத்துக்குளித்தனமான பேட்டிய சிம்பு குடுத்துருக்காரா? சிம்பு என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டின்னு சொல்ற. சிம்புட்ட இந்த மாதிரி நான் பேச போறேன்னு சொன்னியா நீ? வாசு சக்தி. இல்ல. ஏன் இப்படி உளர்ற? வேண்டாம்ப்பா, இந்த உளற நிறுத்து. முதல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படு. மீண்டும் இப்போ பிரசாந்த் அவர்கள் எல்லாமே நிறைய படங்கள் நடிக்கிறாங்களே சார். அதே மாதிரி சக்தி அவர்களும் நிறைய படங்கள் சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அதாவது பிரசாந்த் வந்து அவங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்பார். அவங்க அப்பா இந்த கோட்டு போட்டாருன்னா அந்த கோட்டில் நடப்பார். மாறி போக மாட்டார். அதனால அவர் பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டினாலும் ஒரு நல்ல திறமை உள்ள நடிகராக இருக்கிறாரு. வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. பிரசாந்தையும் பி வாசு பையன் சக்தி வாசுவையும் ஒப்பிட கூடவே கூடாது. பிரசாந்த் ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்றாரு, உடம்பை பாதுகாத்து கொள்வார். சக்தி வாசு அப்படி பாதுகாத்து கொண்டவரா? அவங்க தாத்தா யாரு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஒப்பனையாளர். எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. அவ்வளவுதான். இப்போ அர்ஜுன் தாஸ் அவர்களும் பிரபல டைரக்டரோட பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, ரகசிய நிச்சயதார்த்தம்லாம் நடந்துருச்சு அப்படின்னு தகவல் வருது சார். உண்மையா? ஊடகங்கள்ல நானும் பார்த்தேன். அர்ஜுன் தாஸ் ஒரு ரகுவரன் ஸ்டைல்ல கதாநாயகனாகவும் நடிப்பாரு, அப்பாவாகவும் நடிப்பாரு, வில்லனாகவும் நடிப்பாரு, குணச்சித்திர வேஷத்துலையும் எந்த வேஷம் போடுறாரோ அந்த வேஷமாக வாழ்வார் ரகுவரன். அதுமாதிரி அர்ஜுன் தாஸும் மிகச்சிறந்த வில்லன், மிகச்சிறந்த கதாநாயகன். அப்படி ஒரே நேரத்தில் வில்லனாகவும் நடிப்பாரு, கதாநாயகன் நடிப்பாரு. மிகச்சிறந்த திறமசாலி அர்ஜுன் தாஸ். அவருக்கு விரைவில் கல்யாணம் நடக்கணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அதுல எந்த சந்தேகம் இல்லை. அவர் இப்போது அதிதி சங்கருடன், இயக்குனர் சங்கருடைய மகள் அதிதி சங்கருடன் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் இந்த பட ப்ரமோஷனுக்காக சேர்ந்து போறாங்க. அதை வச்சு சிலர் வதந்தி பரப்பி விட்டுருக்கலாம். ஆனா இந்த வதந்தி உண்மையாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அதிசங்கரும் ஒரு திறமைசாலியான நடிகை, ஒரு திறமைசாலியான நடிகரை திருமணம் செய்து கொள்ளும்போது அது பவரும் உண்டான மாதிரி இருக்கும். அதனால நல்ல ஜோடி. அதனால வாழ்க்கையிலும் ஜோடியாக சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இது வதந்தின்னு சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன், ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளோதான். ஏன்னா நடிகர்களை பற்றி ஒரு படத்தில் சேர்ந்து நடித்தா கிசு வரலன்னா தான் தப்பு, கிசு வந்தால் தான் அந்த படம் ஓடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் சினிமாவில் இருக்குது. அதனால் இந்த காதல் திருமணத்திலும் முடியலாம், இல்லை வதந்தியாகவும் இருக்கலாம். படம் சேர்ந்து நடிச்சா பரவாயில்ல சார். கிசு வரும்போது நிறைய ஃபங்க்ஷனுக்கு போறாங்க வராங்க, அதனால பேசப்படுது. காவ்யா மாறன் அவர்களும் அனிருத் அவர்களும் விரைவில் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற தகவல் வெளியா இருக்கே சார். ஏற்கனவே இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதுக்கு 2 தரப்புலையுமே முடிவும் சொல்லிட்டாங்க. திருப்பியும் மறுபடியும் ஏன் சார் இதே கிளறாங்க? இது காவ்யா மாறன் சைடில் இருந்தால் பரப்புறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அனிருத் அந்த மாதிரி ஆள் இல்லை. ஆனால் அனிருத்து காதல் மன்னன், இசையமைப்பாளர்களில் ஒரு விளையாட்டு பிள்ளை. அவர் ஆண்ட்ரியாவோடையும் முத்தமிட்ட படங்கள் வந்திருக்கிறது, நயன்தாராவுடனும் மது மோதையில பயக்கத்தில் இருந்த படம் வந்திருக்கு. அதே மாதிரி பெரும்பாலும் ஏன் த்ரிஷா கூட அனிருத்தோட வந்திருக்கு. அவர் பதம் பார்க்காத நடிகைகள் இல்லை என்று கூட சொல்லலாம். ஏன்னா அது 2 பேரும் விரும்பி போகிறாங்க. அனிருத் வந்து மிகப்பெரிய சாதனையாளர் இசையமைப்பாளர், நடிகைகளும் பிரபல நடிகைகள். 2 பேரும் விரும்பி போகிறல யாரும் எந்த தடையும் போட முடியாது, அது உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விளையாட்டு பிள்ளை அனிருத்து. அதனால் காவ்யா மாறன் வேணும்னு அனிருத்து மேலே இப்படி தொடர்ந்து வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் நிச்சயமாக காவ்யா மாறன் ரேஞ்சுக்கு குறைஞ்சி போய் அனிருத்து திருமணம் செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அனிருத் அப்பாவும் எனக்கு ரொம்ப பழக்கமானவர். உடனே லைனில் வந்துடுவார். ஏன்னே என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, என் பையனை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா, நீ சண்டைக்கு வந்துருக்காங்க. இதுக்காகவே நான் பல இடங்களில் கமிட் ஆக மாட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமான்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க, இதை நான் அவங்ககிட்ட அடுத்த முறை கேள்வி கேட்டு தான் அடுத்த இன்டர்வியூவில் நான் பதில் சொல்ல முடியும். திடுப்புன்னு கேட்டீங்க, இப்போ நான் லைனில் போய் அவர்கிட்ட பதில் கேட்டுருக்க முடியுமா? என்ன இப்படியா தம்பி அப்படின்னு கேட்க முடியுமா? ஏன்னா அவங்க அப்பாவும் எனக்கு ரொம்ப பழக்கம், அதாவது தாத்தா. அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி சொல்ல முடியாதுல்ல. வாய்க்கு பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கொளுத்தி போடுறதுக்கு, இஷ்டத்துக்கு வம்பளக்கிறதுக்கு, இஷ்டத்துக்கு வதந்தி பரப்புறதுக்கு. நான் அப்படி ஆள் அல்ல. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.
Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்